ஆக்டர் சூரி நடித்த விடுதலை படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் இன்னும் தேட்டரில் பார்க்கல அப்படின்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தோடைய ஆரம்பத்தில் வெற்றிமாறன் 1980 தான் மக்கள் படை ஆரம்பித்தாங்கன்னு சொல்லியிருப்பார். 80s காலகட்டம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 87 அப்படின்னு தான் அனிமேஷன்லேயே இருக்கும். ஸோ இந்த படத்தோடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 87 நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கான சின்ன சின்ன டீட்டெயிலிங் ஒர்க்கு கொண்டு வந்திருப்பாங்க. கௌதம் மேனன் சைன் போடும்போது 1987 அப்படிங்கிற வருஷத்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறதையுமே பார்க்க முடியும். அதே மாதிரி 87 ரிலீஸ் ஆன விஜயகாந்த் படம் உழவன் மகன், அந்த படத்தோடைய போஸ்டருமே இந்த டீ கடை பக்கத்தில் ஒட்டி வச்சிருப்பாங்க. இந்த படத்தில் குமரேசன் வள்ளலார் சாமியை கும்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜீப்பு கண்ணாடியில் வள்ளலாருடைய ஃபோட்டோவை மாட்டி வச்சுருப்பாரு. அதே மாதிரி ரூம்மேட்ஸுமே என்னதான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலுமே சிரிச்சுக்கிட்டே வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுவாங்க. அப்போவுமே குமரேசன் குளிச்சுட்டு வள்ளலார் சாமி ஃபோட்டோவுக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வள்ளலாருடைய சொற்பொழிவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பசியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு தான் இருக்கும். இதை கனெக்ட் பண்ணுற விதமாக சூரியோடைய டியூட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா எல்லா போலீஸ்களுக்கும் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குற வேலையாக தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆரம்பத்தில் சூரி ஒரு தெருவில் பவானியை பார்ப்பாரு. அங்கே சூரி ஒருத்தருக்கு ஒரு கப் டீ வாங்கி கொடுப்பாரு. நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பவானியை ஒரு பச்சை கலர் வளையலை வாங்குறதுக்காண்டி ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த வளையல் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு வாங்காமல் போயிடுவாங்க ஹீரோயின். சூரிக்கு அந்த நேரத்தில் உயரதிகாரி கூப்பிடுவார். அந்த இடத்த விட்டுட்டு சூரி போயிடுவார். செகண்ட் டைம் சந்தையில் திரும்பவும் பவானி பச்சை கலர் வளையல வாங்க போவாங்க. அப்போவுமே பேரம் பேசிட்டு வாங்காமல் வந்துடுவாங்க. உடனே சூரி வாங்கி கொடுப்பாரு. கிளைமேக்ஸில் அதே பச்சை வளையல தரையில் உடஞ்சி ரத்தக்கரையாக இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. கௌதம் மேனனுடைய இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா இறக்கம் இல்லாத ஒரு போலீஸ் அப்படின்னு தான் சொல்லி இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு சில சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி போலீஸாக இருக்கிறவங்க கிட்ட எப்படி நடந்துக்குவார் அப்படின்னா, ஒரு சீனில் கௌதம் மேனனுடைய ஜீப் ஒரு பாறையில் மாட்டிக்கிறோம். அப்போ குமரேசன் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வருவார். ஒரு இலக்காரமாக பார்த்து தான் சரி பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர்னால முடியாது அப்படிங்கிறத நினச்சிட்டு தான் சொல்லியிருப்பார். ஆனால் ஜீப்பை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கொண்டு வந்திருப்பார் குமரேசன். இதே மாதிரி தான் கிளைமேக்ஸில் வாத்தியாரை என்னால் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் கௌதம் மேனன் கிட்ட ஒரு இலக்காரமாக தான் சரி பண்ணு பிடிச்சு காமி அப்படின்னு சொல்லியிருப்பார். உன்னால் முடிஞ்சா பாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு கான்ஸ்டபிள் குமரேசனை நாமம் போட்ட ரூட்டு பக்கம் போ அப்படின்னு சொல்லியிருப்பார். அது ஏன் அந்த பக்கத்து போக சொன்னார் அப்படின்னா, பெருமாளுடைய ஆளுங்க அந்த பக்கம் குமரேசனை போட்டு தள்ளுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதுக்காண்டி தான் குமரேசனை அந்த பக்கம் போக சொல்லியிருப்பார். ஆனால் நாமம் போட்ட ரூட்டு பெருமாளுடைய கஸ்டடியில் இருக்குது அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்லியிருப்பாங்க. நாமம் போட்ட ரூட்டு அப்படின்னு இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பாறையில் நாமம் படம் வரைஞ்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. குமரேசன் மற்ற போலீஸ் மாதிரி இருக்க மாட்டார். ஆரம்பத்தில் இருந்தே அவர் நிறைய உதவி செய்கிற மாதிரி தான் அவருடைய கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோயினுடைய அப்பத்தாவை காப்பாற்றுவார். மக்கள் படை ஆளுங்கள்லாம் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது, என்ன இந்த நேரத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க, வாங்க நான் உங்களை கொண்டு போய் விடுறேன் அப்படின்லாம் சொல்லுவார். நிறைய பேருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் அந்த கேரக்டர் இருக்கும். இதில் இருந்து இவர் எல்லாருமே சமமாக பார்க்குறாரு அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. இதை தாண்டி கிளைமேக்ஸ்லேயே அங்கே கௌதம் மேனன் கிட்ட இந்த மாதிரி ஊர் மக்களை டார்ச்சர் பண்ணுறாங்க, வாத்தியார் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், ஒரு 10 பேர்த்த அனுப்புங்க, நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கௌதம் மேனன் என்ன கேட்பாரு அப்படின்னா, அந்த ஊர் மக்களில் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு கௌதம் மேனன் நான் அவங்கள மட்டும் விட சொல்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த சீன்லையுமே குமரேசன் எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஆக்சிடெண்ட் பண்ணினது மக்கள் படம் தான் அப்படின்னு சொல்லி கேஸை முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணுறவங்கள மக்கள் படையும் சேர்ந்தவங்களும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத டயலாக் மூலமாக காமிச்சிருப்பாங்க. ஒருத்தர் சொல்லுவார், தோழர் நம்ம ஆளுங்களை வர சொல்லுங்க, இங்கே நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு தோழர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு.
வாத்தியார் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த தோழர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணி பேசுகிற மாதிரி தான் வந்து கட்டியிருப்பாங்க. 1987 உண்மையிலே தமிழ்நாட்டில் வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. அந்த படத்தோடைய காலமே பார்த்தோம் அப்படின்னா 87 நடக்கிற மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. அரியலூர்கிட்ட ஒரு பாலத்துக்கிட்ட போயிட்டு இருக்கும்போது குண்டு வெடிப்பில் ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. இதை படத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து பாலத்தில் போய்கிட்டு இருக்கும்போது தான் ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஆக்சிடெண்ட்டில் 25 பேர் இறந்து போயிட்டாங்க, 100 பேருக்கு மேலே வந்து அடிபட்டிருக்குது அப்படின்னு உண்மையிலேயே நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. இதே விஷயத்தை தான் வந்து இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லேயும் வந்து காமிச்சிருப்பாங்க. ஊரோடைய பேர்லாம் பார்த்தோம் அப்படின்னா படத்தில் அருமாபுரி மற்றும் சோலைமங்கலம்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த சம்பவம் வந்து நடந்த ஊர் பார்த்தோம் அப்படின்னா தருமபுரி மற்றும் சத்தியமங்கலம் மலை மாதிரி வந்து குறிக்குது. இந்த படத்தில் வர போலீஸ் டீமை கவனித்தோம் அப்படின்னா போலீஸ்குள்ளேயே வந்து கம்பெனியாக வந்து பிரிச்சுருப்பாங்க. இ கம்பெனி, ஜி கம்பெனி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்கும். இ கம்பெனியில் தான் வந்து குமரேசன் வந்து வேலை செய்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இ கம்பெனியில் இந்த சேரு, டீ கப்பு, டிஃபன் பாக்ஸ், கேரியலு இதெல்லாம் நோட் பண்ணோம் அப்படின்னா அதிலலாம் COY அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நான் படம் பார்க்கும்போது நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். டாடா பை.